கையில காசு இல்ல, கார்டு இல்ல, வெறும் ஒரு ஸ்கேன். உலகம் இப்படித்தான் மாறப்போகுதுன்னு வேதம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருச்சு. நம்ம தலைமொழி காண போற மிகப்பெரிய வேதாகம அதிசயங்களை தெரிஞ்சுக்க இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. 666. இது வெறும் எண் மட்டும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய உலக கட்டுப்பாட்டு வலை. இது நம்ம உடம்புல எங்க வரும்? அந்த முத்திரையை தரிச்சுக்காத எவனும் விற்கவோ வாங்கவோ முடியாதுன்னு வேதம் சொல்லுது. நம்ம வாழ்வாதாரமே இதோட கையில தான் இருக்கும். வெளிப்படுத்துதல் 13:16 மிக துல்லியமா சொல்ற இடம் வலது கையிலாவது நெற்றியிலாவது. ஏன் இந்த 2 இடங்கள் மட்டும்? முத்திரைங்கிறது ஒருத்தரோட அதிகாரத்தை குறிக்கிற அடையாளம். சாத்தான் நம்மள அவன் வசப்படுத்த இதை பயன்படுத்துறான். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் வலது கையையும் முகத்தையும் மையமா வச்சுதான் இயங்குது. இது தற்செயலானதா? நெற்றி நம்ம தீர்மானத்தை குறிக்குது, வலது கை நம்ம செயலை குறிக்குது. சாத்தானுக்கு நம்ம கிட்ட இருந்து இது 2வே தேவைப்படுது. இந்த முத்திரை எப்போ வரும்? இதை நாம எப்படி அடையாளம் காண போறோம்? வேதாகமம் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை என்ன? இப்போ இந்த ரகசியத்தோட ஆழமான உண்மைகளை நாம ஒவ்வொன்னா பாப்போம். வலது கை ஒரு மனுஷனோட முழு உழைப்பையும் செயல்பாட்டையும் குறிக்குது. நாம செய்யற எல்லா நற்காரியங்களும் இத சார்ந்துதான் இருக்கு. நெற்றி நம்ம சிந்திக்கிற திறன் மற்றும் நம்பிக்கையை குறிக்குது. நாம எதை நம்புறோங்கிறத நம்ம நெற்றி தான் பிரதிபலிக்கும். முத்திரையிடப்படுறது சாத்தானோட திட்டம் மட்டும் கிடையாது. கர்த்தருக்குள் நாமளும் பரிசுத்த ஆவியால முத்திரையிடப்பட்டிருக்கோம். தேவன் ஏற்கனவே உபாகமத்துல தன் கட்டளைகளை கையில அடையாளமாகவும் நெத்தியில ஞாபக குறியாகவும் வைக்க சொன்னார். தேவன் எதை சொன்னாரோ அதை அப்படியே நகலெடுத்து தன் பக்கம் திருப்பிக்கிறது தான் பிசாசோட தந்திரம். மிருகத்தோட முத்திரை வெறும் ஒரு சிப்பு மட்டும் கிடையாது. அது அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு நாம கொடுக்கிற அங்கீகாரம். நம்ம சிந்தனையும் நம்ம செயலும் சாத்தானுக்கு அடிமையாகிடக் கூடாதுங்கிறது தான் இந்த எச்சரிக்கையோட நோக்கம். இன்னைக்கு உலகம் ஒரு ஒற்றை பொருளாதார கொள்கையை நோக்கி நகருது. நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்த ஒரு பொது அடையாள எண் தேவைப்படுது. இந்த 666ங்கிற எண் ஒரு மனுஷனோட முழு அடையாளத்தையும் ஒரு கம்ப்யூட்டர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். ஆனா வேதம் சொல்லுது, இது திடீர்னு வராது. இதுக்கு முன்னாடி பல அடையாளங்கள் தோன்றும். நம்ம இன்னைக்கு தினமும் பயன்படுத்துற ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் ஐரிஸ் ஸ்கேன் இதோட ஒரு முன்னோடிதான். பாதுகாப்புக்காகவும் வசதிக்காகவும் மனுஷங்க தானாவே முன்வந்து இந்த முத்திரையை ஏத்துக்கிற சூழல் உருவாக்கப்படும். காகித பணம் ஒழிக்கப்படும் போது இந்த முத்திரை இல்லாம நம்மால ஒருவேளை உணவை கூட வாங்க முடியாது. தோளுக்கடியில பொருத்தப்படுற மிகச் சிறிய சிப்புகள் இன்னைக்கு பல நாடுகள்ல ஏற்கனவே பரிசோதனையில இருக்கு. வணிக பொருட்கள்ல இருக்கிற பார்கோடுகள்ல 666 எண்கள் குறியீடா பயன்படுத்தப்படுறத நம்ம கவனிக்கணும். நெத்தியில முத்திரைங்கிறது நம்ம விசுவாசத்தையே மாற்றிடுற ஒரு தந்திரம். உலக மக்கள் எல்லாரையும் ஒரே நேரத்துல கண்காணிக்கிற தி பீஸ்ட் என்ற சூப்பர் கம்ப்யூட்டர் பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் தற்செயலானதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா வேதம் இத முன்னாடியே எச்சரிச்சிருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி, தொழில்நுட்பத்தை ஏத்துக்கிறோமா இல்ல அந்தி கிறிஸ்துவோட ஆளுகையை ஏத்துக்கிறோமா? நாம கிறிஸ்துவுக்குள்ள முத்திரையிடப்பட்டிருக்கோமாங்கிறதுதான் இப்போ மிக முக்கியம். வெளிப்படுத்துதல் 14:9 படி மிருகத்தோட முத்திரைய பெறறவங்க தேவனுடைய கோபாக்கினியை சந்திப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். சாப்பாட்டுக்காகவோ வசதிக்காகவோ நம்ம ஆத்துமாவை நாம விற்கக்கூடாது. சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதாகமத்தை நாம ஆழமா படிப்போம், விழிப்புடன் இருப்போம், ஜெபத்துல தரித்திருப்போம். கர்த்தரோட வருகை மிக சமீபமா இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியங்களை நாம இப்போதே சொல்லிக் கொடுப்போம். இந்த தகவல் உங்க விசுவாசத்தை தூண்டியிருந்தா மற்றவங்களும் இத பயன்படுத்தலாம். எனவே பகிருங்க. இந்த முத்திரை பத்தி உங்க தனிப்பட்ட கருத்து என்ன? கமெண்ட்ல மறக்காம பதிவு செய்யுங்க. இதே மாதிரி பல ஆச்சரியமான வேதாகம ரகசியங்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.